ஒரு ஆணும் பெண்ணும் எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு ஒருத்தருக்கொருத்தர் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ்றது தான் காதல். வயசு, அந்தஸ்து, தரம், பதவி அப்படின்னு எந்த வித்தியாசமும் இல்லாம பொதுமக்களோட ஐக்கியமாக இருக்கிற விஷயங்கள்ல முக்கியமானது காதல். காதல்ங்கிற வார்த்தைய உதட்டளவுல சொல்ற சாரி, தேங்க்ஸ் மாதிரி சும்மா எதுக்கு எடுத்தாலும் சொல்லக்கூடாது. வேற எதோடவும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு உணர்வு தான் காதல். இது மனித உணர்வுகள்ல நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு. வெவ்வேறு மனித உறவுகளும் ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிக்கிற உணர்வும் காதல் தான். காதல் உணர்வு பூர்வமான உன்னத விஷயம். வாழ்க்கை யதார்த்தமான கரடுமுரடான விஷயம். சரி, இந்த காதல் ஒரு நிலையான விஷயமா? சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சா அன்பு மாறி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பார்க்குற, உங்களை அட்ராக்ட் பண்ற அத்தனை பேரும் உங்களோட பெட்டர் சைஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுவே ஒருத்தரை பார்த்ததும் இவங்க தான் நமக்கு லைஃப் பார்ட்னரா வரணும் அப்படின்னு உங்க மனசுல தோணும். அவங்க மேல உங்களுக்கு இருக்க காதலை வெளிப்படுத்தாம இருக்க முடியாது. அவங்கள பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களோட ஞாபகம் தான் வரும். எப்பவும் அவங்கள பத்தின சிந்தனையிலேயே இருப்பீங்க. யாரை பார்த்தாலும் நீங்க விரும்புறவங்கள மாதிரியே தெரியும். அடுத்தது, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, ஆனா உங்க ஃபேமிலிக்கும் அவங்கள பிடிக்குமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி ஃபேமிலி பத்தி கவலைப்படாதவங்களா இருந்தா அவங்க தான் நமக்கு லைஃப் பார்ட்னர், வேற எதுக்காகவும் அவங்கள விட்டு போக மாட்டீங்கன்னு உங்களுக்கு மனசுல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா மட்டும் உங்களோட விருப்பத்தை நீங்க லவ் பண்றவங்க கிட்ட சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு மறந்துடுங்க. ஏன்னா இப்போ உங்க மனசுக்கு பிடிக்குதுன்னு நீங்க பழகிட்டு அப்புறம் ஃபேமிலியில ஒத்துக்கலன்னு சொல்லி பிரியறதை விட உங்களோட காதலை அவங்க கிட்ட சொல்லாம நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்பெல்லாம் சில பேர் லவ் பண்றதே எப்படியும் ஃபேமிலியில பிரிச்சுடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான். இதெல்லாமே காதலே இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்தது, உங்களுக்கு லவ் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஜாலியா போகும். அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். அதனால நமக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சு விலகிடாதீங்க. ரெண்டு பேருக்குமே புரிதல் வர்றதுக்கு சில மாதங்கள், வருஷங்கள் கூட ஆகலாம். பழகின கொஞ்ச நாட்கள்ல புரிஞ்சுக்கலன்னு கோவப்படாதீங்க. அடுத்தது, உங்களோட லவ்வரை சந்தேகப்படாதீங்க. நம்பிக்கையும் அன்பு தான் ஒரு உறவை காலத்துக்கும் நிலைச்சு நிற்க வைக்கும். அப்படி ஏதோ ஒரு சந்தேகம் உங்களோட லவ்வர் மேலே உங்களுக்கு வருது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் அவங்க கிட்ட நேரடியாக பேசி கேட்டு சரி பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஃபோனை நோண்டுறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, பர்ஸை செக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுறது ஒரு வியாதி மாதிரி மாறி உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரிய காரணமாக மாறிடும். அடுத்தது, காதலில் பொசசிவ்னஸ் வர்றது சகஜம்தான். ஆனால் அதுக்காக எப்போவுமே நம்ம கூட தான் பேசணும், வேற பொண்ணு கூட இல்லை பையன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, வேலை நேரத்தில் ஃபோன் கால் அட்டன் பண்ணலைன்னா கோவப்பட்டு சண்டை போடுறதுன்னு சின்ன சின்ன விஷயத்த தயவு செஞ்சு பெருசாக்காதீங்க. அடுத்தது, உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் பர்சனலான விஷயங்களை திடீர்னு அறிமுகமாகறவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அவங்களாலேயும் உங்களோட காதல் பிரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது, நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்டிங்லேயே காலேஜ், ஆஃபீஸ்னு கட்டடிக்கிறது, காஃபி ஷாப், பீச்சில் மணிக்கணக்காக உட்காந்து பேசுறது, 24 மணி நேரமும் ஃபோன்லேயே கடலை போடுறதுன்னு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. இதெல்லாமே லைஃப்பில் கொஞ்சம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் லவ் சக்ஸஸ் ஆகணும்னா முதல்ல நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும். நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம் இருந்தால் தான் உங்களோட பார்ட்னரோட லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்க முடியும். நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, உங்கள் லவ்வருக்கு லைஃப்பில் நிறைய விருப்பங்கள், சாதிக்க நிறைய ஆசைகள் இருக்கும். ஸ்போர்ட்ஸ், மியூசிக், டான்ஸ், ஃபோட்டோகிராஃபிக், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். அவங்க அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி பண்ணுறதால உங்களோட லவ்வர் உங்களை இன்னும் அதிகமாக லவ் பண்ணுவாங்க. அடுத்தது, உங்களோட விருப்பத்தை தயவு செஞ்சு அவங்க மேலே திணிக்காதீங்க.
அது ரொம்ப முக்கியம். நீங்கள் முதல்ல அவங்களுக்காக விட்டு கொடுக்கணும். அதுதான் ஒரு காதலை நிலச்சி வாழ வைக்கும். அடுத்தது ரொம்பவே முக்கியமானது, நீங்கள் லவ் பண்ணும்போது லிவிங் டுகெதரை தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது பொண்ணுங்க தான். இது சமூகத்தில் உங்களோட தனிப்பட்ட மதிப்பு மரியாதையை கெடுக்கும். உங்களோட பேரண்ட்ஸ் உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை சுக்குநூறாக நொறுக்கிடும். அதை விட திடீர்னு ஒரு நாள் உங்களோட உடல் ரீதியான அட்ராக்ஷன் குறைஞ்சி உங்களோட ஆண் உங்களை விட்டு போகலாம். அப்படி போனால் உங்களோட நிலைமை என்னன்னு யோசிங்க. அடுத்தது, காதலுக்கு தைரியம் வேணும் தான், ஆனால் அது அசட்டுத்தனமான தைரியமாக இருக்கக்கூடாது. எதை பற்றியும் யோசிக்காமல் எது வந்தாலும் சமாளிக்கலான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா அது எல்லாமே சினிமாவில் தான் சாத்தியம். நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யாரை எப்படி சமாளிக்கணும், பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க. அடுத்தது, காதலில் ஜெயிக்கணும்னா மென்டல் மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா 30 வயசில் கூட இன்ஃபாக்சுவேஷனால் காதலிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது, ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் லவ் பண்ணுறாங்க, நாமளும் பண்ணலான்னு நினச்சி அந்த நேரத்தில் பக்கத்தில் யார் வராங்கன்னு கூட பார்க்காம அவங்கள லவ் பண்ணிடாதீங்க. உங்களை பிடிச்சி உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வர்றது தான் உண்மையான காதல். கடைசியாக, உங்கள் காதல் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கணுமே தவிர உங்கள் இயல்பையே மாற்றி உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய புரிதலோட விட்டு கொடுத்து போங்க. ஆனால் அதுக்காக உங்களோட இயல்பை மாற்றிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.